வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை தர்மபுரியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் 17க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்துதல், கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற முக்கிய திட்டங்கள் இதில் அடங்கும். வளர்ச்சி முன்னுரிமைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை நிவர்த்தி செய்வதில் கூட்டம் கவனம் செலுத்தியது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய PMK தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கட்சியின் மூத்த தலைவரும் கிளறவ தலைவருமான GK மணியை நுட்பமாக விமர்சித்தார். மணியின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது கூட்டத்தை தவிர்ப்பதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கை என்ற வதந்திகளுக்கு மத்தியில் அன்புமணி கட்சியின் கிளறவ தலைவர் கூட்டத்திற்கு வந்தாரா? காலையில் சேலத்தில் அவரது நல்வாழ்வுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். இது சில நாட்கள் ஆகும் என்று தெரிகிறது. எங்கள் பிரார்த்தனைகள் போதாது என்று நினைக்கிறேன். அவருக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன். கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உட்கட்சி கொந்தளிப்பை சுட்டிக்காட்டிய அன்புமணி பாமக நிறுவனர் மற்றும் அவரது தந்தை ராமதாசுடன் நிலவும் பதற்றம் குறித்தும் குறிப்பிட்டார். விவரங்களை ஆராயாமல் கட்சி மற்றும் அதன் ஊழியர்களிடம் எனக்கு அர்ப்பணிப்பு உள்ளது. இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடியது இதுதான். என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாத பல சுமைகள் உள்ளன என்று கூறினார். கட்சியின் வழிகாட்டுதலை கட்டுப்படுத்துவதில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சமீபத்தில் ஏற்பட்ட பொது கருத்து வேறுபாட்டை அவரது கருத்துக்கள் சுட்டிக்காட்டின. முன்னதாக சேலத்தில் நடந்த மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி கலந்து கொண்டார். இது கட்சிக்குள் தனது தீவிர தலைமையை வலுப்படுத்தியது. பல மன்றங்களில் அவர் இருப்பது கட்சியை அதன் தற்போதைய உள் சவால்களை சமாளிக்க அவர் உறுதியான பங்களிப்பை குறிக்கிறது. குறிப்பிடத்தக்க வகையில் பாமகவின் MLAக்கள், சட்டமன்ற தலைவர் GK மணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஜூன் 18 அன்று சென்னையில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இது திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரம் அன்புமணி கூட்டிய வியாழக்கிழமை மாவட்ட கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்ப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாகும் என்று பரவலாக ஊகிக்கப்படுகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.